அனுப்பியிருக்காங்க. அவங்க 9 முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகல. அதுக்கு பதிலா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டெல்லியோட ஹைகோர்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்துல டெல்லி ஹைகோர்ட் அரவிந்த் கெஜ்ரிவால கைவிட்டுருச்சு. இதனால அமலாக்கத்துறை இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு, அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்ட சோதனை நடத்திட்டு இருக்கும் பொழுதே அவர அரெஸ்ட் பண்றாங்க. இந்த விஷயம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. சோதனைக்காக போன அமலாக்கத்துறை ஒரு சிட்டிங் சிஎம்ம அதிரடியா அரெஸ்ட் பண்ண விஷயம் பெரிய விவகாரத்தை ஏற்படுத்துது. இந்த விஷயம் இந்திய அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுலயும் பேசப்படுது. அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணதை பத்தி அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட செய்தி அமெரிக்க அரசு கவனிச்சுட்டு தான் இருக்கு. சிறையில் இருக்கக்கூடிய டெல்லி முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கு நியாயமான மற்றும் வெளிப்படையான மற்றும் சரியான நேரத்துல சட்ட செயல்முறையை உறுதி செய்யணும்னு சொல்லி இந்திய அரசை நாங்க புஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இதே விஷயத்துல ஜெர்மன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதித்துறையோட சுதந்திரம் மற்றும் அடிப்படை ஜனநாயக கோட்பாடு